ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் தகுதி தேர்வு இலக்கணம் பகுதியில் இருக்க நகர வேறுபாடுகள் பற்றின முக்கியமான சொற்களை பார்க்கலாம். முதல் சொல் பார்த்திங்கன்னா ஆணை. ஆணை 2 சுழி, அதோடைய மீனிங் கட்டளை. 2 சுழி ஆணை யானை அப்படின்னு சொல்லுவோம். கணை அப்படின்னா அம்பு. கணைத்தல், அதாவது குதிரை கணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கான் அப்படின்னா காடு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம்தான். கான் அப்படின்னா பார். திண்மை வலிமை, திண்மை தீமை. அனல் அப்படின்னா தாடி, அனல் நெருப்பு. கணம் கூட்டம்னு சொல்லுவோம், நேரம் அப்படின்னு சொல்லலாம். கணம் அப்படின்னா பாரம். அப்புறம் பளு சுமை, இந்த பெயர்களும் இருக்குது. பேன், அது காப்பாற்று அப்படின்னு சொல்லுவோம். பேன்னா தலையில் வாழும் பேன். மனை அப்படின்னா உட்காரும் பலகை, மனை அப்படின்னா வீடு. மற்ற சொற்களையும் பார்க்கலாம். ஊன் அப்படின்னா உணவு. 2 சுழி உணவு, அது அப்படி மீனிங் வரும். ஒத்த சுழி வந்துச்சுன்னா இறைச்சி, அது மீனிங் ஊன். திணை அப்படின்னா நிலம், ஒழுக்கம். திணை தானிய வகை. அன்னம் 2 சுழி மேல்வாயின்னு சொல்லுவோம். அன்னம் அப்படின்னா ஒரு பறவை. மனம் நறுமணம், திருமணம்ன்ற இன்னொரு பேரும் இருக்குது. மனம்ங்கிறது உள்ளம். பனி அப்படின்னா பனிக்காலம், குளிர்ச்சியை குறிக்கும். பனி 2 சுழி வந்தால் வேலை அப்படின்ற சொல்லை குறிக்கும். ஆணி 2 சுழி வந்துச்சுன்னா இரும்பால் ஆன ஆணி, அப்புறம் எழுத்தாணியை குறிக்கும். ஆணி ஒத்த சுழி வந்துச்சுன்னா தமிழ் மாதத்தை குறிக்கக்கூடிய சொல். வன்மை 2 சுழி கொடையின் அர்த்தம். வன்மை ஒத்த சுழி வந்துச்சுன்னா அது வலிமை. வானம் அப்படின்னா வெடி, வான வேடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். வானம் அப்படின்னா ஆகாயம்.